போகணும்னா இவனை கூட்டிட்டு போய் என் தம்பிய எதுக்கு இருக்க அந்த வீரர் 17 சென்றாலும் என்னுடைய வீரர் கொல்லுவாரு. சரி, அதுக்குதான் நன்றாக ஒரு யோசனை நாரணாமி கூற வேண்டும். ஓஹோ, நான் என்ன எதுக்கு வந்த தேர் ஓட்ட வந்தேன். தேர் ஓட்ட வந்தா ரதம் வண்டி ஓட்ட வந்த மக்கால போய் வண்டி மட்டும் ஓட்டியா? நீ ஏன் குதிரை சுத்த? குதிரை மட்டும் ஓட்டு. குதிரை சுத்த 4 கை விட்டுட்டாங்க. மாமா, அதனால நான் என்ன சொல்றேன்? சரி, நீ நேரா சென்று நீ ஒண்ணு முடிச்சதுக்கு வந்து குடிங்க தட்ட கட்டி நீ ஒண்ணு வந்து போய் வர போ. மாமா, யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல உங்களுக்கு. நேரா இருந்து அந்த குருசாத்திர வந்து ஆமா அதோ எதையே இருந்து அதோ இருக்கமார் ஓ எதிராளி கர்ணன் அப்படி காலை மட்டும் காலை காமிச்சா போதும். நாங்க போயிட்டு ராஜா நம்ம என்ன சொல்றோம்? அது ஒரு அமருக்கு எட்டு காட்டி விட்டு ஓடி விடு. அந்த வில்ல எடுத்து சண்டை செய்ய சொல்லு. நீ வந்து வில்ல புடிட்டாவல. அது எடுத்து சண்டை செய்ய. எதையும் புடிட்டாவல. பாரு அந்த குதிரை கவுத்த மட்டும் புடியா. என்ன நினைச்சுக்கடா? கழுத்தை பிடிக்கிறதா? கைத்த. அதனால இப்ப எங்க போறோம்? இந்த பட்டுகால சண்டை கட்டி பாரு. அப்படி படிகளை வந்து விட்டோம். அது கர்ணனுடைய ரத்தம் எங்க வருதுன்னு காட்டிட்டு ஓடிடுறியா? காட்டிட்டு அந்த துணி கூட எடுக்காத, அங்கே ஓடிப்போம். நான் என்னத்துக்கு தான் துணி எடுத்துட்டு போக போறேன்? அதனால எங்க கர்ணன் இருக்கிறான்னு காட்டிட்டு போடுறேன். மைத்துனா அந்த கைய கொடு. கர்ணனை காமிச்சா போதும் இல்ல? கர்ணனுக்கு மட்டும் காட்டு, மத்தது நான் பாத்துக்கிறேன். மத்தது நீ பாத்து ஒண்ணும் பண்ண தேவையா? அதனால கர்ணனை தானே பாக்கணும். இங்க பாரு அதோ பாரு. கர்ணனை ரதத்தில் காண கடவுளே நான் என்ன செய்வேன்? என் அண்ணாவான தர்மனை கொண்டு வந்து தடை தேர் மீது அமர்த்தி அடவர்மமா எந்த கையால் துரியன் பாலவு செய்தான் பாவி.
வர்மமாய் வர்மமாய் இருக்குதையோ வாசவானே நான் என்ன செய்வேன் மாமா கர்ணனுடைய ரதத்தை பார்க்கும் போது அந்த கர்ணனுடைய ரதத்தின் மீது அந்த கர்ணனை காணவில்லை என்னுடைய அண்ணன் தர்மத்துவம் போல தோன்கிறது மாமா. சண்டைக்கு பயந்த நாய் என்ன வரணும் போய் கர்ணனை பாருடா என்ன அண்ணன் மாதிரி இருக்குதுன்ற அவன் யாருன்னு தெரியல. மைத்துனா அவன் தேர் ஓட்டி பாலானாச்சே மைத்துனா அவன் தேரோட்டியுடைய மைந்தன். அவன் தேரோட்டி பிள்ளை கிடையாது, சத்தியமா சொல்றேன். பையாபார பிள்ளை சத்தியமா அது என்னுடைய அண்ணன். மாமா என் அண்ணனை கொண்டு நான் சொல்கிறேன். அந்த கற்பக தேர்தத்தின் மீது இருப்பது என்னுடைய அண்ணன் தர்மராஜ். சத்தியமணி சொல்றான்டா மைத்துனா அவன் இன்னுமா யாருன்னு தெரியல. மைத்துனா அவன் அம்மாளன் மைனாச்சே யார் தெரியுமா? அவன் கம்மானுடைய பாலன். எதுக்குடா தெரியாத இப்படி கட்டினுக்கிற எதையோ மடம் மாறுற இந்த மொட்டை தலைக்கும் இவன் முழு நாளைக்கு முடி போட்டா எட்டுமா பாத்துட்டே ஆகுது. இது என்ன மாமா விடு அவனு அந்த காஞ்சிபத்தை என்ன எடுத்து விடுவான். இவன் காஞ்சி விட்டு நான் செம்பில்லையா? சரி, என்னடா சந்தேகம் இப்போ? அது மட்டுமா? செம்பு வரல. நான் என்ன சொன்னா அவளை அண்ணன் அவனால நான் விட்டு போட மாட்டேன். அவளை போட்டு நான் நாட்டு அனுப்புக்கு நான் காட்டியே போறேன். நாட்டுல நாய் காய்கறியை பிடிச்சிட்டு நாயை நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பயந்து ஓடுவான். உனக்கு என்ன சந்தேகம்? ரதத்தில் இருப்பது கர்ணனான்னு நான் சொல்றேன். நீ அண்ணன் தர்மதான்னு சொல்ற.
அண்ணன் எங்க இருக்காரு? பாடிகுராத்தில். பாடிகுராத்தில் இருக்காரு. அதனால முன்னாடி போ. அங்க போய் காரணம் என்னன்னு உனக்கு தெரியல. மைத்துனா என்ன விஷயத்த சொல்லு. அந்த கற்ப தேர்தலுக்கு சென்று அந்த கண்ணனுக்கு காண போனாலும் செல்லும் போது அந்த கண்ணனுடைய முகமாக வந்தது முன்முகம் போல தோன்றியது. அதனால என் அண்ணனை நான் கொன்னுட்டு இந்த நாட்டை நான் ஆள மாட்டேன். கையில் இருப்பது என்ன இல்லை அந்த சொத்தவை பிடித்தவன் கத்துனா ஏண்டா வந்து அண்ணனை பார்த்துட்டு போறான்னா அவன் மேல பானத்தை விழுத்துக்கு வழியே என்னடா காரணம் என்ன ஆச்சு? மாமா அது என்ன காரணம் சொல்றேன். அதை ஏற்கிற காலத்துல அக்கினி எவருக்கும் கும்பநோய் இருக்கும்போது அதே அர்ஜுனா எனக்காக இந்த காண்டாவனத்தை சரக்குட வளைத்து காண்டாவனத்தை தகனம் செய்தார் எரித்து தர வேண்டும். அப்படி என்று அக்கினிதாவன் என்னிடத்தில் கேட்டவுடனே அக்கினிதாவனே நீங்க சொல்வதை பார்த்து கண்டிப்பா சரக்குட வளைத்து காண்டாவனத்தை தகனம் செய்வேன். ஆனால் காண்டாவனத்தை தகனம் செய்வதற்கு என் கரத்தில் ஆயுதம் இல்லை. ஆயுதபாணியாக இருக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது சொன்ன உடனே அப்போது அக்கினிதாவன் அண்ணனுடைய கரத்தில் இருந்த அம்பை கொடுத்து அதே அர்ஜுனா உன்னை பத்தி இவாக பேசலாம். உன்னை பெத்த தாய் தந்தை பத்தி இவாக பேசலாம். கூட பிறந்த அண்ணனை பத்தி இவாக பேசலாம். ஆனா எப்போது யாரா இருந்தாலும் உன் காண்டிபத்தை இழிவாக பேசினால் கையில் இருக்கும் காண்டிபத்தை இழிவாக பேசினால் அண்ணவர் மீது அப்போதே போடுற காண்டத்தை பானத்தை போறாரு சொன்னார். அதனால எடுத்த கணையை திருமணம் அப்புறம் தோணில் போட மாட்டேன். இப்போது நான் எடுத்த கணைக்கு இறை வேணும். மைத்துனா அண்ணமால கொண்டுதான் நீ அவனை சாவடிச்சியான வச்சுவா. நீயும் தான் செத்து போனோம். அதனால அங்க இருக்கிற பாரு அந்த புஜகம்பம் அந்த புஜகம்பத்தில் மீது போடு. அப்படி போட வேண்டுமா? போட்டால் எடுத்த கணைக்கு இறை வந்து விடும். மாயவன் வைத்த பற்றி அர்ச்சனா மாயவன் வைத்த போட்ட உடனே என்ன காரணம் ஏதுன்னு தெரியவில்லையா? அந்த சுதாவரண கம்பத்தின் மீது வானத்தை போட்டவுடன் ஐயோ ஐயோ என்ற அலற சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அங்க இருப்பது யாருன்னு கேட்கிறியா? மைத்துனா நீ வாழ காலகயிறு என்று கிங்கிணியர் இருந்தாங்களே தெரியுமா? 3.5 கோடி பேரு. அந்த 3.5 கோடி பேரை அழிக்கும் பொழுது ஒரு 1000 பேரு எப்படி 1000 பேரு தப்பித்து வந்து இடத்தில் அபயமுறையிட்டனர். அப்போ 18 நாள் பாரதம் நடக்கும். அப்போ பாதிரார் கூடாரத்தில் ஒருத்தர் எப்படியான தங்கி இருப்பான். யாரனா ஒருத்தர் பாண்டவர்கள் 5 யாரனா ஒருத்தர் அந்த பாடிகுராரத்தில் தங்கிக் கொண்டு இருப்பார். அந்த ஒருவரை யாரனா ஒருத்தர் அழித்து விட்டான் இருக்கும் 4 வருகிறோம். அக்னியில் இறங்கி அக்னி பிரவேசம் ஆகி விடுவார் கண்டிப்பா. அதனால அந்த புஜகம்பத்தில் ஒளிந்து இரு. அந்த யாரனா ஒருத்தர் போனால் அந்த பாடிகுராத்தில் இருப்பதை மடித்து விடலாம் என்று சொல்லும்படியான அதனாலதான் ரதத்தில் இருக்கும் கர்ணனை உன் அண்ணன் போல் காமித்து அதனாலதான் கூட்டிட்டு வந்த பானத்தை போட்ட சண்டைக்கு போலவா? கூட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் போய் காலத்தாமதம். இப்ப பாரு அவன்
இந்த பட்டிக்கு அந்த ஆமா, அப்படி படுகால வந்து விட்டோம். அந்த கர்ண பக்கால ஒரு அந்த அக்கிபணிய தலையப்பா. ஓய் 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 மாமா, ஓய் 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 கர்ணா. இந்த அரை பொட்டை, அந்த முக்கா பொட்டை, இந்த அரை பொட்டை, இந்த முக்கா பொட்டை ஓடியந்தா 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 ஓடியந்த பாருங்க. அதே மாமா வந்துக்கிறான். என்னம்மா கேக்குது? என்ன பார்த்து சொல்றான் சொல்ல மாட்டாங்க. இருப்பவன் தான் கர்ணன். அந்த கர்ணனுக்கு கோபம் வர வேண்டுமானால் கோபம் வரத்துற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை, அதை தகாத வார்த்தையால் பேசுதல் வேண்டும். அதனால அங்க இருக்கிற கர்ணனை திருட்டு அக்கால ஓலி. எப்படி திருட்டு அக்கால ஓலி? ஆடு திருடுன அக்கால ஓலி. ஆமா, செம்மறியா இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டும். ஆடு திருடுன கர்ண அக்கால ஓலி. என்னமாமா அவன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாரு அவனுக்கு தெரியாது. இப்ப கேக்குற மாமா அதான்